எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் என்றும் இளமையாக இருப்பதற்கான ஒரு குறிப்பை தாங்க பார்க்க போகிறோம். கடையேழு வள்ளல்களில் ஒருவர் அதியமானன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த அதியமான் தனது நட்பை காட்டுற விதமாக ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த வரலாறும் எல்லாருக்கும் தெரியும். நெல்லிக்கனியை கொடுக்குறப்ப இந்த நெல்லிக்கனி மரணமில்லாத வாழ்வு தரும், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூலமாக தமிழ் ரொம்ப காலம் வாழும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தினசரி நெல்லிக்காய் சாப்பிட்டா 100 வயசு வரை இளமையோடு வாழலான்னு சித்தர் குறிப்புகள் நிறையவே இருக்குதுங்க. அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காயை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தால் எந்த நோயும் அண்டாமல் ஆரோக்கியமாக இளமையாக வாழலாங்க. எந்த ஒரு பொருளையும் லிக்விடாக எடுத்துட்டால் அது உடம்புல சீக்கிரமாகவே சேர்ந்துடுங்க. அதனால் நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் சாறு வச்சு எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நெல்லிக்காய், தக்காளி, அரை மூடி எலுமிச்சை, மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, கடலைப்பருப்பு, மல்லி விதை, மிளகாய், தேங்காய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கடுகு, உப்பு, கொத்தமல்லி இலை, நல்லெண்ணெய். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மல்லி விதை, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் தேங்காய், சிறிய துண்டு இஞ்சி, பாதி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ வானிலையை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தீயை சிம்மில் வச்சுட்டு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாங்க. மசாலா பச்சை வாடை போனதும் இதை தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறத கூட சேர்த்து கிளறிக்கலாங்க. தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் இருக்கிறது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த நெல்லிக்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ரசத்தை எப்போவுமே நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க, அதோட டேஸ்ட் குறைஞ்சிரும். இது கரெக்டான பதம், நல்லா நுர கூட்டி வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸை விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம புளியே கரைச்சி ஊற்றலைங்க, எலுமிச்சையோட புளிப்பு ப்ளஸ் நெல்லிக்காயோட புளிப்பு மட்டும்தாங்க இந்த ரசத்துக்கு. கடைசியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கிடலாங்க. இப்போ இதை மிதமான சூட்டில் வடிகட்டி குடிச்சிக்கலாம். சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூடான சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு பாரம்பரிய குறிப்போட விரைவில் சந்திக்கலாங்க. நம் பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.